வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகேல கூடுதல் குறிப்புகள் வீடியோ. கூடுதல் குறிப்புகள்ல ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் பத்தின வீடியோ போட்டிருக்கேன். 2 பார்ட்டா போட்டிருப்பேன் நானு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அது. அதுல வந்து நெறைய டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து வெளிய என்னென்ன சோர்ஸ் எல்லாம் தேவையோ எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி குடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு, நோட்ஸ் எடுத்துட்டு, அத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. ஏன்னா அதோட கன்டினியூஷன் தான் இந்த நித்தி ஆயோக். அது மாரி நித்தி ஆயோக் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஆ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இதுல சார்ந்த கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒண்ணு டைரக்ட்டா கேட்பாங்க, இல்ல இன்டைரக்ட்டான கொஸ்டின்ஸ் வருது. இப்போ இந்த வீடியோல நான் என்ன சொல்லப் போறேன் அப்டின்னா, நித்தி ஆயோக்னா என்ன? அதோட அமைப்பு, யார் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க? இப்ப யார் இருக்காங்க? அதோட பணிகள் என்ன? இத மட்டும் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இது வந்து பாலிட்டி ரிலேட்டடா நீங்க இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் நிதி ஆயோக் பத்தி. ஆனா, இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அந்தந்த சப்ஜெக்ட்டோட மெர்ஜ் பண்ணி கேட்கறாங்க இல்லையா? அந்த வகையில நீங்க இந்த வீடியோ நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், என்ன பண்றீங்கன்னா, இந்த வருஷம் நித்தி ஆயோக்கோட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க? வருஷம் வருஷம் அறிக்கை சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா? இந்த வருஷம் நிதி ஆயோக் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க முக்கியமான ஒரு சில விஷயங்கள மட்டும் நீங்க வந்து அ வேற ஏதாவது வீடியோல இருந்து நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து, இது கூட எக்ஸ்ட்ராவா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நித்தி ஆயோக் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டது. நான் ஏற்கனவே 5 ஆண்டு திட்டங்கள்லயும் உங்ககிட்ட சொன்னேன். 12வது 5 ஆண்டு திட்டம் வந்து 2017 வரைக்கும் போடப்பட்டிருந்துச்சு. ஆனா 2014ல மோடி கவர்ன்மெண்ட் வந்ததுக்கப்புறம், இந்த பிளானிங் கமிஷன் ஸ்டாப் பண்ணிட்டு 2015 ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 1ல இருந்து இந்த நித்தி ஆயோக்க கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் நித்தி ஆயோக் தான் போயிட்டு இருக்கு. திட்டக்குழு. இந்த பிளானிங் கமிஷன்லயே 3 வகை இருக்கு. தேசிய திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, மாநில திட்டக்குழு. இந்த 3 அமைப்பா தான் திட்டக்குழு இயங்கிக்கிட்டு இருக்கு. 2014ல மோடி கவர்ன்மெண்ட் தான் திட்டக்குழுவ கலைச்சது. யாரு கலைச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா, நம்ம சொல்லணும். அடுத்தது ஆயோக். ஆயோக்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஆணையம் அப்டின்னு அர்த்தம். நித்தி அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்டிங்கிறது தான் அதுக்கான எக்ஸ்பான்ஷன். அடுத்தது பாருங்க. முதல்ல நித்தி ஆயோக்க பரிந்துரை செய்த கமிட்டி யாரு அப்படின்னு கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அஜய் சிப்பர் குழு. அஜய் சிப்பர் குழு. அவங்க தான் வந்து முதல்ல இந்த நித்தி ஆயோக்க பத்தி இந்த கமிட்டிக்கான ஒரு பரிந்துரைய கொண்டு வந்தவங்க. இப்ப இந்த நித்தி ஆயோக் எங்க இருக்கு? இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னா, நியூ டெல்லியில தான் இருக்கு. இதோட தலைவர் நரேந்திர மோடி. அதாவது கரண்ட்டா இருக்கிற பிஎம். அப்போதைக்கு யாரு பிஎம்மா இருக்காங்களோ, அவங்க தான் எப்பயுமே நித்தி ஆயோக்கோட தலைவரா இருப்பாங்க. 15 வருஷமா மோடி தான் பிஎம்மா இருக்காரு. அதனால அவர் தான் வந்து நித்தி ஆயோக். ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப வரைக்கும் மோடி தான் பிரதமரா இருக்கிறதுனால, அவர் தான் தலைவராவும் இருக்காரு. துணைத் தலைவர். ஆக்சுவலா இது 2024ல இப்போ கரண்ட்டா வந்து 2025ல துணைத் தலைவரா இருக்கிறது யாரு அப்டின்னா, அதாவது சுமன் பெரி. சுமன் பெரி. ஸ்ரீ சுமன் பெரி அப்டின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து துணைத் தலைவர். அதாவது என்ன சொல்லுவாங்க? வைஸ் சேர் பெர்சன் சொல்லுவாங்க. வைஸ் சேர் பெர்சன். ஓகேவா? அப்ப நீங்க வந்து சுப்பிரமணியம்னு அடிக்கடி கேள்விப்படுறோமே, அவர் யாரு அப்டின்னு யோசிப்பீங்க. அவர் யாரு அப்டின்னா, சிஇஓ. புரியுதா? சிஇஓ செயல் அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி செயல் அலுவலரா இருக்கிறவர் தான் பிவிஆர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். இது கரண்ட்டா. எப்பயுமே ஒரு சில விஷயங்கள வந்து கடைசி நேரத்துல அந்தந்த தலைவர்கள்லாம் யார் யாருன்றத நீங்க எக்ஸாம் டைம்ல பார்த்துட்டு போ வேண்டியிருக்கும். ஏன்னா, நெறைய சேஞ்ச் ஆயிரும் அதுக்கு முன்னாடி. ஓகேவா? அதனால இப்ப நீங்க பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததுலருந்து தான் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. இப்ப வரைக்கும் பார்க்கும்போது, இப்ப நீங்க நித்தி ஆயோக்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தலைவர் இருப்பாரு. அது பிரதமர். 2வது ஒரு துணைத் தலைவர் இருப்பாங்க. இப்போதைக்கு அது சுமன் பெரி. அதே மாரி ஒரு சிஇஓ இருப்பாங்க. அது இப்போ இருக்கிறது வந்து பிவிஆர் சுப்பிரமணியம். இது மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது முதல்ல இது மாரி துணைத் தலைவரா இருந்தது யாரு? ஏன் முதல் தலைவர்ன்னு கேட்கல கொஸ்டினு? ஏன்னா, முதல் தலைவரும் நரேந்திர மோடி தான். இப்ப வரைக்கும் அவர்தான். அதனால அதுல வந்து திரும்பவும் படிக்க தேவையில்ல. ஆனா, முதல்ல துணைத் தலைவரா இருந்தவரு அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் தான் முதல் துணைத் தலைவரா இருந்திருப்பாரு.
அது மாதிரி இதோட இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? திட்டக்குழுவோட அடுத்து கன்டினியூஷன் தான் நிதி ஆயோக்ன்னு சொல்றாங்க. அப்ப திட்டக்குழுவுல கடைசி நிர்வாக தலைவரா, சிஇஓவா இருந்தவர் யாரு? திட்டக்குழுவோட கடைசி திட்டக்குழுவோட கடைசி சிஇஓ, லாஸ்ட் சிஇஓவா இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. அதே மாரி நிதி ஆயோக் ஆரம்பிச்சு, நிதி ஆயோக்ல முதல் துணைத் தலைவரா இருந்தவர் யாரு? அது அரவிந்த் பனகாரியா. இந்த திட்டக்குழுவோட லாஸ்ட் சிஇஓவா இருந்தவர், நிர்வாக தலைவரா இருந்தவர் யாருன்னா, மான்டேக் சிங் அலுவாலியா. மான்டேக் சிங் அலுவாலியா. அலுவாலியா. இதான் வந்து கடைசி. பிளானிங் கமிஷன் இருந்துச்சுல்ல முன்னாடி. அந்த திட்டக்குழுவோட கடைசி சிஇஓவா இருந்தவர் இவரு. ஓகேவா? இந்த 2ம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆ ஃபர்ஸ்ட் சிஇஓ, இப்ப இருக்க சிஇஓ யாரு சொன்னேன்? பிவிஆர் சுப்பிரமணியம் சொன்னேன் இல்லையா? அப்போ முதல்ல சிஇஓவா இருந்தது யாரு? ஃபர்ஸ்ட் சிஇஓவா? பிளானிங் கமிஷனோட லாஸ்ட் சிஇஓ தான் மாண்டேக் சிங் அலுவாலியா. திட்டக்குழுவோட முதல் சிஇஓவா இருந்தவர் யாரு? முதல் சிஇஓ வந்து ஸ்ரீகுல்லா. சிந்து ஸ்ரீகுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து ஸ்ரீ குல்லா. குல்லர். ஓகேவா? ஸ்ரீ குல்லர். சிந்து ஸ்ரீ குல்லர். ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர் தான் அரவிந்த் பனகாரியான்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் சிஇஓ வந்து சிந்து ஸ்ரீ குல்லர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு பேரு இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்ப நித்தி ஆயோக்குக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் வந்து திங்க் டேங்க். திங்க் டேங்க். திங்க் டேங்க் என அழைக்கப்படும் அமைப்பு எதுன்னு ஒரு வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அதாவது சிந்தனை குழு. சிந்தனை குழுன்னு அர்த்தம். ஓகேவா? இது ஆல்ரெடி பிளானிங் 5 இயர் பிளானிங் இதுலயும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்ட்ட கடைசியா. ஓகே. இதுலயும் சொல்லிடுறேன். இதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுவும் வந்து ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அரசியல் அமைப்புக்கு உட்படாத ஒரு அமைப்பு. கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேவா? அரசியல் அமைப்புக்கு உட்பட்டது கிடையாது. அப்படிங்கிறது தான் இதுவும். நெக்ஸ்ட் பாருங்க, நித்தி ஆயோக்கின் பணிகள். இதோட வேலை என்ன? இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்திய பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்கும் போது அதில் மாநிலங்களை ஈடுபடுத்துதல். அதாவது இப்போ ஒரு இந்திய அளவுல ஒரு பொருளாதார தீர்மானமோ, கொள்கைகளோ நம்ம எடுக்கும்போது எல்லா மாநிலங்களையும் இன்வால்வ் பண்ணி, அ அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது வந்து இவங்க பண்ணுவாங்க. மத்திய, மாநில அரசுகளுக்கு தகவல் தொழில்நுட்ப ஆலோசனைகள வழங்குறது. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிறது சம்மந்தப்பட்ட ஆலோசனை வழங்குறது. அதுக்கப்புறம் உள்கட்டுமான திட்டங்கள் பற்றிய மத்திய, மாநில அரசு துறைகளுக்கிடையேயான பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காணல். இப்போ உள்கட்டுமான திட்டங்கள்லாம் என்னென்னது? இந்த மெட்ரோ வருது, பெரிய பெரிய பிரிட்ஜஸ் கட்டுறாங்க, நெறைய ரோடுகள்லாம் போடுறாங்க. இந்த மாரி உள்கட்டுமான திட்டங்கள்ல கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில பிரச்சனை வரும். ஆ எங்க இதுல வந்து இவ்வளவுதான் நீங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க. நாங்க கேட்ட தொகைய குடுக்கலன்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க அப்ளை பண்ணி ரொம்ப நாளா வெயிட் பண்றோம். எங்களுக்கு வந்து நீங்க இந்த திட்டத்த கொண்டுட்டே வரமாட்றீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அ தீர்வு சொல்றது, சொல்யூஷன் குடுக்கறது வந்து இவங்களோட வேலை. அடுத்தது அமைச்சர்கள், மத்திய, மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் அரசின் திட்டங்களை அமல்படுத்துதல். ஓகேவா? மினிஸ்டர்ஸ் வேலை என்னது? மத்திய, மாநில அரசு எடுக்கிற முடிவுகள வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இல்லையா? அந்த இத வந்து கண்காணிக்கிறது இதோட வேலை. கிராம வளர்ச்சிக்கு திட்டமிட்டு அரசின் மூலம் வளர்ச்சி அடைய செய்தல். அடுத்தது சமூக வளர்ச்சியில் தனிக்கவனம் செலுத்தி பொருளாதார வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய இடர்களை களைதல். அதாவது எக்கனாமிக்கலா நாட்டுக்கு எத வந்து எப்படி பிரிச்சு குடுக்கணும்? எந்த மாநிலத்துக்கு எந்த ஒரு உள்கட்டமைப்புக்கு எவ்வளவு காச ஒதுக்கணும்? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு அமைப்பு. அதுக்கு அப்படி அதுல பண்ணும்போது பிரச்சனைகள் வந்தா, அதுக்கான சொல்யூஷனும் இவங்க வந்து குடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நித்தி ஆயோக்கின் 7 தூண்கள். நித்தி ஆயோக்கோட முக்கியமான தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 7 விஷயங்கள் என்ன அப்படின்னா, மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த கொள்கைகள் மாதிரி இத வச்சிருப்பாங்க. சரியா? அந்த 7 தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நித்தி ஆயோக்கோட 7 தூண்கள். மத்தபடி இத தவிர எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ன்னு பார்த்தோம்னா,
ஃபர்ஸ்ட் கூட்டம், அதாவது நித்தி ஆயோக் ஆரம்பிச்சு முதல் கூட்டம் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா 2015ல பிப்ரவரி 8ல நடந்திருக்கும். இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஏன்னா ஜனவரி 1ல இருந்து தான் அது ஆரம்பிச்சுச்சு. அதோட ஃபர்ஸ்ட் கூட்டம் நடந்தது பிப்ரவரி 8. அவ்வளோதான். மத்தபடி பெருசா எதுவும் இல்ல. ஏதாவது என்னன்னா, நித்தி ஆயோக் வந்து தேசிய வளர்ச்சிக்கு, நாட்டோட பொருளாதாரத்த முன்னேற்றதுக்கும், அதே மாதிரி மக்களாட்சி கூட்டமைப்பு, அதே மாதிரி கூட்டாட்சி முறையில வந்து பிரச்சனை வராம, மாநிலங்களும், மத்திய அரசுக்கு இடையிலயும் இருக்கு. இந்த மாரி விஷயங்களை எல்லாம் இது வந்து பார்த்துக்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். நீங்க வந்து இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் 2024லயோ இல்ல 25லயோ லேட்டஸ்ட்டா என்ன அறிக்கை வந்து நித்தி ஆயோக்கால வெளியிடப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதுல ஒரு சில குறியீடுகள்ல, இப்போ சுகாதார குறியீடுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த ஸ்டேட் இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இந்த ஸ்டேட் இருக்கு, அந்த மாரி குடுத்துருப்பாங்க. அந்த மாரி ஒரு சிலதுல நம்ம தமிழ்நாடு எந்த இதுல வந்துலாம் ஃபர்ஸ்ட், செகண்ட்ல இருக்குன்றத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா. இது கூட சேர்த்து அத மட்டும் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். நித்தி ஆயோக் பத்தி வேற எதுவும் பெருசா தேவையில்ல. 5 இயர் பிளான படிச்சுட்டு அப்படியே அந்த நிதி ஆயோக்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்தது நானு இதே மாதிரி கூடுதல் குறிப்புகள், அதாவது சிலபஸ்ல இருக்கும். ஆனா பாட புக்ல இல்லாத ஏதாவது ஒரு தலைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவோட உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.